இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட், விவரங்கள். திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழர் பெருமையினை பறைசாற்றும் திருக்கோயில்களில் ஒளியேற்றி கோயிலுக்கு வரும் பக்தர்களின் நலனுக்காக இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து அரும்பணி ஆற்றி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோயில்களில் நிறைவுற்ற பணிகளின் திறப்பு விழா மற்றும் புதிய கட்டுமான பணிகள் தொடக்க விழா. ரூபாய் 68 கோடியில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் பக்தர்கள் தங்கும் விடுதி, பக்தர்கள் வசதிக்காக காத்திருப்பு கூடம், சொற்பொழிவு அரங்கம். 3 திருக்கோயில்களில் ரூபாய் 13 கோடியில் கோபுரங்கள் மற்றும் விமானங்களில் வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டும் பணி. ரூபாய் 11 கோடியில் 3 திருக்கோயில்களில் குடியிருப்பு கட்டும் பணி. ரூபாய் 9 கோடியில் 2 திருக்கோயில்களில் தங்கும் விடுதி கட்டும் பணி. தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோயிலில் ரூபாய் 4 கோடியில் இளைப்பாறும் மண்டபம் கட்டும் பணி. வில்லிவாக்கம் அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் 5 கோடியில் அன்னதான மற்றும் ஓய்வு மண்டபம். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் 2ஆம் மற்றும் 3ஆம் பிரகாரங்களில் 9.70 கோடியில் கருங்கல் தளம் அமைக்கும் பணி. 1000 ஆண்டுகள் பழமையான 9 திருக்கோயில்களில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்து புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட், விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமை செயலகத்திலிருந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக 124 கோடியில் 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 12 திருக்கோவில்களுக்கு 17 புதிய திட்ட பணிகளுக்கான கட்டுமான பணிகள் மற்றும் 32 கோடியே 53 லட்சம் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 9 திருக்கோவில்கள் அதன் பழமை மாறாமல் புறநமைக்கும் வகையிலான திருப்பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 51 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் 11 திருக்கோவில்களில் 14 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். உடன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, தலைமை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை தலைமை செயலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.